வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம். சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு தடையின்றி உணவு கிடைப்பதில் சிக்கல். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ புத்தகப்பை வாங்க தலா 1000 ரூபாய். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தேர்தல் நேரத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் மக்களுடன் இருப்பதே உண்மையான சேவை. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பேச்சு. இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். அபிஷேகப்பாக்க கிராம மக்கள் சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவது அல்ல, எப்பொழுதும் மக்களுடன் இருப்பதே உண்மையான சேவை என காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். கமலா அறக்கட்டளை சார்பாக 16வது ஆண்டு மகளிர் தின விழா லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளருமான ரமா வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். விழாவை முன்னிட்டு மகளிர் தினத்தை குறிக்கும் வகையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் சுய உதவிக்குழு தலைவிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 700க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், தேர்தல் காலத்தில் மட்டும் மக்களை சந்தித்து வாக்குறுதிகள் அளிப்பது அரசியல் சேவையல்ல என்றும், பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடன் தொடர்ந்து இருப்பதே உண்மையான சேவை என்றும் கூறினார். புதுச்சேரி முழுவதும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களின் குறைகளை கேட்டு தீர்க்கும் பணியில் தாம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் மட்டும் உதவித்தொகை மற்றும் நலத்திட்டங்களை அறிவிப்பது மக்களை ஏமாற்றும் செயலாகும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த பல மாநிலங்களில் மகளிர் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், மகளிர் உரிமை மற்றும் உதவித்தொகை திட்டங்களை காங்கிரஸ் கட்சிதான் முதலில் நடைமுறைப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். மேலும் கமலா அறக்கட்டளை மூலம் கடந்த 16 ஆண்டுகளாக பெண்கள் முன்னேற்றத்திற்காக தையல், தட்டச்சு, கணினி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இந்த பயிற்சிகளின் மூலம் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சாதாரணம் என்றாலும் மக்களுக்கான சேவை மட்டுமே முக்கியம் என்றும், மக்கள் எப்போதும் தங்களின் மனசாட்சிப்படி முடிவு எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் நேரடியாக தன்னை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும், தாம் மற்றும் தமது குழு எப்போதும் மக்களுக்காக உழைக்க தயாராக இருப்பதாகவும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தெரிவித்தார். இறுதியாக கடந்த 16 ஆண்டுகளாக கமலா அறக்கட்டளை மூலம் 100க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும், அவற்றின் மூலம் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவதற்கு தேவையான உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கூறினார். அந்த எலெக்ஷன் முடிச்சோடனே அந்த அதுக்கு கட்டிட்டு யாரை கட்டி போடுவாங்க. அதனால அவங்களெல்லாம் நீங்க நம்ப கூடாது. அதுதான் முக்கியமான கருத்து. அந்த மாதிரி நம்ம புள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம குடும்பத்தில் இருக்கிறது நம்ம பிள்ளை தான் நம்ம நம்பணும். அதனால நம்ம இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒன்று குடிக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம இதில் நம்ம ஒரு 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 சூழ்நிலை இப்போ எடுத்துக்கணும். வரப்போற காலகட்டத்தில் எலெக்ஷன்ல இன்னைக்கு மக்கள் முதல்வர் ஒரு குடும்பத்தோட சக்தி, ஒரு ஆலமரம், உங்க கூட உங்களோட அம்மா அப்பா, கணவர், பிள்ளைகள் என்று சமுதாயம், இதை எல்லாத்தையும் பாதுகாத்து அரவணைச்சு அனைத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கு ஒரு சக்தியா நீங்க திகழறீங்க. இந்த சக்திகள் அனைவரும் இன்று கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை முதலில் கூறிக்கொள்கின்றோம். என்ன தெரியும் எனக்கு தெரியல, ஆனா எனக்கு எல்லாரையும் தெரியும் இல்லையா? ஏன்னா 16 வருஷமா தொடர்ந்து நம்ம உங்க கூட இருக்கிறேன். இன்னைக்கு என்னை ஒரு ரோட்ல எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க.
நான் பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. உண்மையா இல்லையா? எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் முகம் காட்டுவாங்க, இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னுவாங்க, அதோட திரும்பாங்க. நான் சொல்கிறேன், ஒரு 4-5 மாதம் போட்டிருப்பாங்களா, அவ்வளோதான். ஆனால் நம்முடைய காங்கிரஸ் மட்டும்தான், தமிழ்நாடாக இருக்கட்டும், நம்ம கூட்டணி தெலுங்கானாவாக இருக்கட்டும், நம்ம கர்நாடகாவாக இருக்கட்டும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறாங்க. மகளிர் உதவித்தொகையை எப்போ தேர்தல் முடிஞ்சதோ, ஆட்சி அமைஞ்சதோ அந்த மாதம் வந்து போட ஆரம்பித்தாங்க அந்த உதவித்தொகை. இன்னை வரைக்கும் நிறுத்தலை. ஆனால் இந்த அரசு பிஜேபி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, பீகாரில் ஆட்சி அமைச்சாங்க. நம்ம டைப்ரைட்டிங் 16 வருஷமாக சொல்லி கொடுத்துக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 100 பசங்களை உருவாக்கி இருக்கிறோம். டைலரிங்கு ஒரு வருஷத்துக்கு 100 பேர் கற்றுனுக்குறாங்க. எல்லாருமே கற்றுக்கினாங்க. இப்போ ஆளே வர்றதில்லை ட்ரையல் பயிற்சிக்கு. ஏதோ ஒரு நான் போனால் ஒரு 5 பேர் 10 பேர் தான் பார்க்குறேன். அதேமாதிரி டைப்ரைட்டிங்கும் எல்லா பிள்ளைங்களும் கற்றுக்குறாங்க எல்லாமே. ஏன்னா அதெல்லாம் மினிமம் 6 மாதம் வேணும் அந்த அப்ரூவலாம் வாங்கிட்டா நடத்துறதுக்கு. புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் உணவகங்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. இதனால் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தடையின்றி உணவு கிடைப்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலக அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசின் உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 ஹோட்டல்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. அதேபோல் இன்றிலிருந்து முக்கிய பல ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகிறது. 99% உணவகங்கள் முழுவதுமாக கேஸ் சிலிண்டர் மட்டுமே நம்பி செயல்படுவதன் காரணமாக உணவு சமைப்பதற்கு மாற்று வழிகள் செயல்படுத்த முடியாது என்கிற நிலையில் புதுச்சேரியில் நாளை முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் என புதுச்சேரி மாநில ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும், ஹோட்டல் தொழிலை நம்பியிருக்கும் 20,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வந்தபோது புதுச்சேரியை சுற்றுலாவில் முன்னேற்றுவதாக கூறிய நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாடு புதுச்சேரி மாநிலத்தின் சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இன்னைக்கு சப்ளை இல்லை. இதே நிலைமை நீடிச்சோம்னா நாளைக்கு நாளிலேருந்து எல்லா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண ஸ்டேஜ் வந்துடும். இன்னைக்கு பெங்களூர்ல ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மெட்ராஸில் க்ளோஸ் பண்ண நியூஸ் பேப்பர் தான் பார்த்தது. சின்ன டீக்கல்ல ஆரம்பித்து பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு சிலிண்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாண்டிச்சேரியில் 750-800 ஹோட்டல் மேலே பாண்டிச்சேரியில் இருக்குது. ஏன்னா பாண்டிச்சேரி டூரிஸ்ட் நம்மள பிளேஸ், வேர்ல்டு 2nd டூரிஸ்ட் பிளேஸ்னு பிரதமர் மோடி ஒரு அறிவிச்சுட்டு போனாங்க. ஏன்னா எங்கள் டூரிஸ்ட் நம்ம ஏரியாவில் சின்ன டீ கடை 15 டீ சாப்பிட்லேருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் சிலிண்டர் நம்பி தான் இருக்குது. நாளைக்கு நாளைக்கு எல்லா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடும், நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இது நிலைமை நீடிச்சா கடும் வெயில் காலத்தை கருத்தில் கொண்டு சலவையாளர்களுக்கு நிழல் தரும் வகையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தனது சொந்த செலவில் பசுமை பந்தல் அமைத்து கொடுத்துள்ளார். கடும் வெயில் காலம் வருவதை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள சலவையாளர் நகரில் உள்ள உழவர்கரை நகராட்சி சலவை துறையில் சலவையாளர்களுக்கு நிழல் தரும் வகையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களின் சொந்த செலவில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயத்திற்கு இந்த அறநிலையத்துறை மூலம் 30,000 ரூபாய் நிதி உதவியினை லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்கள் மூலமாக வழங்கப்பட்டது. சலவையாளர்கள் அனைவரும் நன்றி கூறும் விதமாக பட்டாசு வெடித்தும் பொன்னாடை அணிவித்தும் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வின் போது காங்கிரஸ் கட்சியினர், கமலா அறக்கட்டளை குழுவினர்கள் உடனிருந்தனர்.
அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ, புத்தகப்பை வாங்க தலா ரூபாய் 1000 வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் இயக்ககம் நல விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச, தேசிய மற்றும் தென்மண்டல போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டி ரொக்க பரிசுகளை வழங்கினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் விளையாட்டுத் துறைக்கு தனித்துறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்பு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட 10,000 ரூபாய் ஊதியம் தற்பொழுது 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் பயிற்சியாளர்களுக்கு புதிய உற்சாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் வீரர்கள் பண தட்டுப்பாடு காரணமாக சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு அரசு நிதியிலேயே தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு திடல்களை மேம்படுத்த 200 கோடி ரூபாய் வழங்குவதாக கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஐடி பார்க் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தொழிற்சாலைகள் அமைப்பதன் மூலம் சுமார் 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ மற்றும் புத்தகப்பை வாங்கித் தர தேர்தல் காலங்களில் சிரமம் இருப்பதால் அவற்றை வாங்க தலா 1000 ரூபாய் வீதம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன்படி புதுச்சேரியில் உள்ள சுமார் 80,000 அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோரில் தாயாரின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என்றும் அறிவித்தார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், அரசு செயலர் கிருஷ்ணமோகன், விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் 17 நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையினை லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பயனாளிகளுக்கு வழங்கினார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனுக்கு பொன்னாடை அணிவித்து மக்கள் நன்றி தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியினர், கமலா அறக்கட்டளை குழுவினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பெட்ரோல் இல்லாமல் நின்ற மாற்றுத்திறனாளியின் இருசக்கர வாகனத்தை தள்ளி சென்று பெட்ரோல் நிரப்பிய போக்குவரத்து காவல்துறை காவலரின் மனிதநேயமிக்க செயலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பாராட்டினார். புதுச்சேரி மரப்பாலம் 4 முனை சந்திப்பில் மாற்றுத்திறனாளியின் இருசக்கர வாகனம் பெட்ரோல் இல்லாமல் நின்றுள்ளது. இதனை பார்த்து போக்குவரத்து காவல் பணியில் இருந்த ஊர்காவல் படையை சேர்ந்த மணிபாலன் ஊனமுற்றவரின் இருசக்கர வாகனத்தை தள்ளி சென்று பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பியுள்ளார். இந்த மனிதநேயமிக்க செயலை அங்கிருந்து பார்த்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் காவலரை அழைத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அப்பா ஐடெக் அக்குபஞ்சர் பயிற்சி மற்றும் சிகிச்சை மையத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி குயவர்பாளையம் சாத்தானி வீதியில் அமைந்துள்ள அப்பா ஹைடெக் அக்குபஞ்சர் பயிற்சி மற்றும் சிகிச்சை மையத்தில் மகளிர் மாற்றுத்திறனாளி மக்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டு இலவச வகுப்பு, இலவச விழிப்புணர்வு, இலவச சிகிச்சை மற்றும் மதிய உணவுடன் கூடிய இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த இலவச மருத்துவ முகாமில் பெண்களுக்குண்டான நோய்களை பற்றிய விளக்கமும் அதனை குணப்படுத்தக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வழிமுறைகளும் கற்றுத்தரப்பட்டது. இந்த மருத்துவ முகாமானது தமிழ்தாய் பாடலோடு ஆரம்பித்து மாற்றுத்திறனாளி நலசங்க தலைவர் கலைமாமணி பாலன் மற்றும்
ஐயப்பன் முன்னிலையில் மைய இயக்குனர் அப்பா ஹைடெக் அக்குபஞ்சர் நிறுவனர் கலைமாமணி டாக்டர் செந்தில்குமாரின் தலைமையில் காஞ்சிபுரம் மருத்துவர் வின்சென்ட் அவர்களின் நன்றி உரையோடு பொதுமக்கள் முன்னிலையில் தேசிய கீதம் ஒலிக்க விழாவானது முடிவடைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மருத்துவர் செந்தில்குமார் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கலாச்சார மையம் தற்பொழுது தற்காலிக ஆளுநர் மாளிகையாக மாற்றப்பட்டு அங்கு துணைநிலை ஆளுநர் தங்கி வருகிறார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின்படி நள்ளிரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் மாளிகையின் முன்பக்க கேட்டை எகிரி குதித்து உள்ளே சென்றுள்ளார். பின்னர் அவர் அங்கு விருந்தினர்கள் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கு இருந்த துணைநிலை ஆளுநரின் மகன் அந்த வாலிபரை கண்டு சந்தேகமடைந்து உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் விரைந்து சென்று அந்த வாலிபரை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் அவரை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்பகட்ட விசாரணையில் அந்த வாலிபர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஹிருத்திக் ஜாய் என்பதும் பெங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வரும் மாணவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக டிஐஜி உள்ளிட்ட உயர் காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் எந்த நோக்கத்திற்காக ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்தார், யாருடன் தொடர்பில் இருந்தார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் இவ்வாறு மர்ம நபர் ஒருவர் நுழைந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி அபிஷேகப்பாக்கம் பகுதி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் இன குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு அரசு சார்பில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு இலவச மனைப்பட்டா மற்றும் வீடு கட்டி வழங்கியுள்ளனர். அதன் பின்னர் அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் வழங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் ஒரே வீட்டில் 2ற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் போதிய இடவசதி இல்லாமல் தவித்து வருவதாகவும் பல கட்ட போராட்டங்கள் அப்பகுதி மக்கள் நடத்தினர். இதற்காக அரசு சார்பில் இடம் கையகப்படுத்தப்பட்டும் வழங்காமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் சுமார் 90 பேருக்கு மட்டும் மனைப்பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் தவளக்குப்பம் மடுகரை ரோட்டில் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் காலை 7 மணியிலிருந்து ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனைப்பட்டா வழங்காமல் ஒரே குடும்பத்தில் வசிக்கும் 2 பேருக்கும் வெளியூரை சேர்ந்தவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக தவளக்குப்பம் காவல்துறையினர் பலமுறை அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு எட்டப்படாததால் மறியல் போராட்டம் தொடர்ந்தது. விநாயகா மிஷன் பல்கலைக்கழக துணைத் தலைவர் சந்திரசேகர் பிறந்தநாளை ஒட்டி அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி பெருமாள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சேலம் விநாயகா மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் துணைத் தலைவர் மற்றும் காரைக்கால் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி சேர்மன் சந்திரசேகர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பாகூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மூலநாதர் வேதாம்பிகை கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி துணை பதிவாளர் பெருமாள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றார். பின்னர் மரக்கன்றுகள் நடப்பட்டது. தொடர்ந்து முள்ளோடையில் உள்ள PST முதியோர் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் கேக் வெட்டி மதிய உணவு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பெரியகாட்டுப்பாளையத்தில் உள்ள ஆதரவற்ற அப்ரஸ் சிறுவர்கள் இல்லத்தில் குழந்தைகளுடன் பிறந்தநாள் கேக் வெட்டி அசைவ விருந்து வழங்கப்பட்டது. பிறகு TN பாளையம் சிறுமிகள் இல்லம் மற்றும் சிறுவர்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தேர்வு எழுத பேனா பென்சில் உள்ளிட்ட எழுது பொருட்களை பெருமாள் வழங்கினார். இந்த இல்லங்களில் விநாயகா மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் பல்கலைக்கழக துணைத் தலைவர் சந்திரசேகருக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. புதுச்சேரி பாவாணர் நகரில் மகளிர் ஆலோசனை கூட்டம் சமூக சேவகி பிரபாதேவி வீரராகு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாவாணர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக பிரச்சனைகள், பெண்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக IGV பிரபாதேவி வீரராகு கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பு, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
பெண்கள் தங்களின் உரிமைகளை அறிந்து சமூகத்தில் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இமயம் மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்திற்கான நலன் சங்கங்களின் கூட்டமைப்பு புதுச்சேரி சார்பில் தலைவர் இளையராஜா, துணைத் தலைவர் வளர்மதி, பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன், பொருளாளர் கனிமொழி மற்றும் உறுப்பினர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டம் பெண்களின் சமூக முன்னேற்றம் மற்றும் நலன் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் பலரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்து பயனுள்ள கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் 12.60 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் சுமார் 5,27 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் கட்டுமான பணி மற்றும் ஸ்லாப் கட்டுதல் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கி பணிகளை துவக்கி வைத்தனர். இதேபோல 5,79 லட்சம் ரூபாய் செலவில் முருங்கம்பாக்கம் ஏரி பாசன வாய்க்கால்கள் மற்றும் வடிகால் வாய்க்கால்களில் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் சுற்றுச்சுவர் மற்றும் ஸ்லாப் பணி துவங்கி வைக்கப்பட்டது. மேலும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை பிரிவு சார்பில் 67.43 லட்சம் ரூபாய் அரியாங்குப்பம், பர்கத் நகர், ராமாயி தோட்டம் பகுதிக்கு சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 11.60 கோடி ஆகும். இந்த நிகழ்ச்சிகளில் செயற்பொறியாளர்கள் ராஜ்குமார், சீனிவாசன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர்கள் பிருத்திவிராஜ், முருகன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அந்தந்த பகுதிகளில் உள்ள ஊர் பஞ்சாயத்தாளர்கள், கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு வந்த இடத்தில் அதிக மது போதையில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த வாலிபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் கோட்டார்பட்டி பகுதியை சேர்ந்தவர் பிரம்மச்சந்திரனின் மகன் 22 வயதான அருண் பாண்டியன். பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். தனது நண்பர் பிறந்தநாளை கொண்டாட நேற்று முன்தினம் நண்பர்கள் 5 பேருடன் புதுச்சேரி வந்த அவர்கள் கோட்டக்குப்பம் அடுத்த பொம்மையார்பாளையத்தில் உள்ள தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். நேற்று முன்தினம் நண்பரின் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சுற்றி பார்த்துவிட்டு 5 பேரும் அறைக்கு வந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது அருண் பாண்டியன் அளவுக்கு அதிகமாக மது குடித்ததாக கூறப்படுகிறது. மது போதையில் மயங்கிய அவரை படுக்க வைத்திருந்தனர். பின்னர் நீண்ட நேரம் அவர் எழுந்திருக்காததால் அருண் பாண்டியனை அறையிலேயே விட்டுவிட்டு மற்ற 4 பேரும் பொம்மையார்பாளையம் கடற்கரைக்கு சென்று குளித்துவிட்டு நேற்று முன்தினம் இரவு சுமார் 12 மணிக்கு அறைக்கு வந்துள்ளனர். உணவு சாப்பிட அருண் பாண்டியனை எழுப்பிய போது அவர் மயங்கிய நிலையிலேயே கிடந்துள்ளார். அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அருண் பாண்டியனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அருண் பாண்டியனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நேற்று அவரது தந்தை பிரம்மச்சந்திரன் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் ஏழுமலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். பிரேத பரிசோதனையில் அருண் பாண்டியன் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் இறந்ததாக தெரிவித்தனர். உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிறந்தநாள் கொண்டாட வந்த தனியார் நிறுவன ஊழியர் அதிக மது போதையில் இறந்த சம்பவம் அவரது நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு செல்லும் ரயிலில் மது பாட்டில்கள் கடத்தப்பட்ட நிலையில் ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பணம், மது உள்ளிட்ட பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறதா என்பதை தடுக்க காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வாகனங்களுடன் சேர்ந்து ரயில்களிலும் சோதனை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் இணைந்து சோதனை நடத்தினர். அப்போது புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு புறப்பட இருந்த பயணிகள் ரயிலில் ரயில்வே காவல் ஆய்வாளர் சூரத்குமார் தலைமையில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது ரயிலில் யாரும் இல்லாமல் தனியாக இருந்த 2 பேக்குகள் காவல்துறையினரின் கவனத்திற்கு வந்தது. சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பேக்குகளை திறந்து பார்த்தபோது சுமார் 20,000 ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த மது பாட்டில்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
மேலும் அந்த பேக்குகள் யாருடையது மற்றும் மது பாட்டில்களை ரயிலில் கொண்டு வந்தவர்கள் யார் என்பது குறித்து ரயில்வே காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் மற்றும் புதுச்சேரி அமைச்சூர் கிக் பாக்ஸிங் சங்கம் இணைந்து நடத்திய முதலாம் மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி கோட்டமேடு பகுதியில் உள்ள தி ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. இந்த போட்டியை துணை தாசில்தார் மற்றும் நிர்வாக நீதிபதி கும விஜயராஜ் ராம்ஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் அசோக், துணைத் தலைவர் அருள், பொதுச் செயலாளர் மனோபாலன், பொருளாளர் மற்றும் மூத்த பயிற்சியாளர் நந்தினி, சித்ரா, புகழேந்தி ஆகியோர் போட்டிகளை ஒருங்கிணைத்தனர். மேலும் பயிற்சியாளர்கள் சர்வீன், பரத், கார்த்திக், நவீன், காந்திராஜ், கோபிகா, ஷர்மிளா, கீர்த்தனா, காவியா, நர்மதா, மோகிஷா, ஜெகதீஷ் மற்றும் ஸ்ரீவித்யா உள்ளிட்டோர் போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் ராஜகுலத்தோர் நலசங்கத்தினர் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சலவை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ரஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் வண்ணார் சமூகத்தின் ஜாதி பெயரை ரஜகுலம் என மாற்றிட வேண்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், வில்லியனூர், மணவெளி மற்றும் ஏம்பலம் தொகுதிகளில் புதிய சலவை துறைகள் கட்ட வேண்டும், சலவை துறைகளுக்கான வாடகை மற்றும் மின்சாரத்தை இலவசமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள டிவி நகர் மற்றும் காலாப்பட்டு சலவை துறைகளை இடித்து புதிய கட்டிடங்கள் அமைக்க வேண்டும், திருபுவனை, குனிச்சம்பட்டு, காட்டேரிக்குப்பம், முருங்கம்பாக்கம் மற்றும் மங்களம் பகுதிகளில் உள்ள சலவை துறைகளை புனரமைக்க வேண்டும், சலவை தொழிலாளர்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்க வேண்டும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள சலவை துறைகளை குறைந்த வாடகையில் வழங்க வேண்டும் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுச்சேரி பிரதேச ரஜகுலத்தோர் நலச்சங்க மாநில தலைவர் ஆறுமுகம் தலைமையில் சலவை தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது வாக்காளர் அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாண்டிச்சேரி முதலமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா இளைஞருக்கு யாராவது வாடகை வேண்டும் என்றும் அது மட்டும் சொல்லாமல் ரயில்வேட்டோர் என்ற வாழ்க்கையை சார்ந்தவர் வழங்க வேண்டும் என்றும் இந்த அடிப்படையில் செய்வதால் இந்த மக்கள் இந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை துணைத் தலைவரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு முன்னதாக சின்ன கரையான்புத்தூர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக 11,26,875 ரூபாய் மதிப்பீட்டிலும் அதனைத் தொடர்ந்து கரையான்புத்தூர் நேரு நகர் பங்காரு வாய்க்காலில் கல்வெட்டு அமைப்பதற்காக 34,94,467 ரூபாய் மதிப்பீட்டிலும் கரையாம்பத்தூர் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட ஸ்ரீ ராகவேந்திரா நகர் பகுதியில் செம்மண் சாலை அமைத்தல் மற்றும் கரையாம்பத்தூர் கோல்டன் சிட்டி ராகவேந்திரா நகரில் செம்மண் சாலை அமைத்தல், மேலும் கல்மண்டபம் தங்க பிரகாசம் நகர் நடுநாராயணபுரத்தில் செம்மண் சாலை அமைத்தல், நெட்டப்பாக்கம் வேல்முருகன் நகரில் செம்மண் சாலை அமைத்தல், நெட்டப்பாக்கம் NAB நகரில் செம்மண் சாலை அமைத்தல், அதேபோல் நெட்டப்பாக்கம் NAB phase 2 செம்மண் சாலை அமைத்தல், கரியமாணிக்கம் அவ்வை நகரில் செம்மண் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் பாகூர் கோவில் பஞ்சாயத்து ஜெய் ஐயப்பன் மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் துவக்க விழா மற்றும் 2026ஆம் ஆண்டு மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் துவக்க விழா மற்றும் 2026 மகளிர் தின விழா புரணாங்குப்பம் தனியார் ரிசார்ட்டில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் தமிழ்நாடு மாநில தலைவர் சந்திரிகா,
பொதுச் செயலாளர் கதிரவன், பொருளாளர் ராஜ்குமார், செயல் தலைவர் வஜ்ரவேல் மற்றும் மாநில நிர்வாகிகள் இமானுவேல், சங்கரன், ஐயப்பன், குணா, பெரியார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை புரிந்த பெண்களான பெண் காவலர் ஹேமமாலினி, பொம்மலாட்ட கலைஞர் எலிசபெத் ராணி, சமூக சேவகி தனலட்சுமி, தூய்மை பணியாளர் ஜோதி, இடுகாட்டில் பணிபுரியும் பெண்மணியான சுகுணா ஆகியோரை பாராட்டும் வகையில் மகளிர் தின விழாவில் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். விழாவில் மகளிர் தின விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதுடன் பெண் காவலர் ஹேமமாலினி பெண்கள் பாதுகாப்பு குறித்து கராத்தே செய்து காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் துவக்க விழாவில் புதுச்சேரி மாநிலத்திற்கான தலைவராக மருது வடிவேல், மாநில பொதுச் செயலாளராக சக்திவேல், மாநில பொருளாளராக கந்தன், மாநில செயல் தலைவராக ராஜா, மாநில செயலாளர்களாக சங்கரன், வேலப்பன், மாநில துணை பொதுச் செயலாளராக வேலன் வெங்கடசாமி, மாநில துணை பொதுச் செயலாளராக இளவரசன், மாநில துணைத் தலைவராக கோவிந்தன், மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த், மாநில செய்தி தொடர்பாளராக ஜெய்கணேஷ், மாநில இணை செயலாளர் சதாசிவம், மாநில இணை செயலாளராக அமரன், மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக முருகவேல், மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக முரளி, மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் முகிலன், மாநில துணை பொதுச் செயலாளர் ஆஷா, மாநில ஒருங்கிணைப்பாளராக பரிமளா தேவி, மாநில இணை செயலாளராக சுகந்தன், கௌரவ தலைவராக மகேஸ்வர் ராஜ், சட்ட ஆலோசகராக வேல் பிரபாகரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டார். தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் புதுச்சேரி மாநிலத்திற்கான நிர்வாகிகளுக்கு நியமன கடிதம், அடையாள அட்டைகள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் மாநில செயலாளர் சங்கரன் மகள் சிலம்பம் சுற்றி பார்வையாளர்களை அசத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் தங்களது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் சாலை அமைத்தல், குடிநீர் குழாய் அமைத்தல், வடிகால் வாய்க்கால் அமைத்தல் மற்றும் கலையரங்கம் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு வடக்கு பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டும் பணி, நல்லவாடு புதுநகர் பகுதியில் உள்ள குறுக்கு வீதிகளுக்கு 6.3 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், கோபால் நகர் மற்றும் மகாலட்சுமி நகர் உள் வீதிகளுக்கு 9.11 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி, தவளக்குப்பம் பகுதியில் உள்ள சீனிவாசன் நகருக்கு 33.58 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி, பூரணங்குப்பம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால் நகருக்கு 6.24 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள உடையார் வீதி மற்றும் பிள்ளையார் கோவில் வீதிக்கு 8.63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடைவிளை கிராமத்தில் உள்ள திருவள்ளுவர் வீதி, முல்லை வீதி மற்றும் பூங்கா வீதி ஆகிய வீதிகளுக்கு வடிகால் மற்றும் ஃபேவர் பிளாக் மறுசீரமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி அகிலன், அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள இடுகாட்டிற்கு 15.43 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி,
ஆண்டியார்பாளையம் பகுதியில் இடுகாட்டிற்கு 5.63 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஏரி கொட்டகை அமைக்கும் பணி ஆகிய பணிகளும் இன்று தொடங்கப்பட்டன. மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்ணாடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 300 மகளிர்களுக்கு புடவைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 300 மகளிர்களுக்கு புடவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாவேகா தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு புடவை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டார். நல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் இசைத்தமிழன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக இணை செயலாளர் பன்னீர்செல்வம், விவசாய அணி பொறுப்பாளர்கள் செல்வம், தமிழ்வாணன், மாவட்ட கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் உள்ள மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கார்த்திகேயன், ரமா பிரபா, ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்தின் குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, சுகாதாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம். சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு தடையின்றி உணவு கிடைப்பதில் சிக்கல். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ புத்தகப்பை வாங்க தலா 1000 ரூபாய். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தேர்தல் நேரத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் மக்களுடன் இருப்பதே உண்மையான சேவை. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பேச்சு. இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். அபிஷேகப்பாக்க கிராம மக்கள் சாலை மறியல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.